செட்டிநாட்டில் கல்யாண பந்தி சைவம்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அவங்க வைக்கிற காய்கறியில் ஒன்று இந்த பருப்பு உசிலியாக தான் இருக்கும். சைவத்தில் வித்தியாசமாக சாப்பிட்ணும், அதே நேரத்தில் ருசியாகவும் சாப்பிட்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஒரு பட்டியல் தயாரித்தோன்னா கண்டிப்பாக இந்த பருப்பு உசிலியை டேப்பா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு வரிசையில் நிப்பாட்டி விட்டுறலாம். அந்தளவுக்கு ஒரு பக்காவான உணவு. துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, சோம்பு, வரமிளகா, வெள்ளைப்பூடு, பீன்ஸ்னு போட்டு செய்கிற இந்த பருப்பு உசிலியை காரக்குழம்பு ரசத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது இதோட சுவை அல்லும். இந்த பருப்பு உசிலியை செய்கிறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்குள்ள அளவு துவரம்பருப்பு 1 கிண்ணம், கடலைப்பருப்பு 1 கிண்ணம், ரெண்டுமே சம அளவில் எடுத்துக்கணும். பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். ரெண்டு மணி நேரம் ஆகி பருப்பு நல்லா ஊறின பிறகு தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்துடணும். தண்ணி சேர்க்காம தான் இந்த பருப்பு அரைக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ தனியாக 4 வெள்ளைப்பூண்டு, ஒரு தேக்கரண்டி சோம்பு, 6 வரமிளகா இது தனியாக அரைச்சிக்கணும். குறன்னு இதில் நான் காட்டிக்கல, இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. பருப்பையும் அதே மாதிரி தண்ணி சேர்க்காம குறன்னு இதில் காட்டியிருக்க மாதிரியே அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வரமிளகா இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த கலவையை இதோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இட்லி சட்டியில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பு கலவை இருக்குல்ல, இதை நல்லா வடை மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி தட்டி நம்ம வேக வச்சிடணும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யல இதோட ருசி ரொம்பவே நல்லா இருக்கும். பீன்ஸையும் நல்லா பொடிப்பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகி வெந்தோடனே நம்ம பருப்பு இருக்குல்ல, இதெல்லாம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆறின பிறகு நான் உதுத்து விட்றல, இது மாதிரி நல்லா தூளாக உதுத்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பில் சட்டியை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, 2 வரமிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு பொரிஞ்ச பிறகு நம்ம நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பத அளவுக்கு வெந்த உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க பீன்ஸையும் இதோடு சேர்த்து பீன்ஸுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா வேக விட்டுருங்க. பீன்ஸ் நல்லா வெந்த பிறகு நம்ம உதுத்து வச்சுருக்க நம்மளோட பருப்பையும் இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. பருப்பை போட்டு அப்புறம் நல்லா கிளறி சுருள கிண்டுங்க. பருப்பு நல்லா ஒன்று சேர்ந்து பீன்ஸோடு வந்துடும். இப்போது நம்மளோட பீன்ஸ் பருப்பு உசிலி தயார். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் முயற்சி பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்குங்க. நன்றி.